வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பைபேக் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான். ஸோ சைன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, 720 கோடிக்கான ஷேர்ஸ வந்து பைபேக் பண்றதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில என்ன ஸ்பெஷல்னா, இப்போ ஷேர் அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 900 தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா கம்பெனி பைபேக் பண்ண போற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1125. அதாவது ஒரு ஷேருக்கு ரூ. 225 வந்து எக்ஸ்ட்ராவா வந்து பே பண்ணி அவங்க பைபேக்ல வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லலாம், கிட்டத்தட்ட வந்து 25% ப்ரீமியம் வந்து கொடுத்து அவங்க பைபேக்கில் ஷேர்ஸ் வந்து வாங்க போகிறாங்க. ஸோ இதை கேட்டோன்னே நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, ஸோ 25% ப்ராஃபிட் கிடைக்க போது உடனே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பைபேக்கில் இருக்கிற மிகப்பெரிய ட்ராப்பே இதுதான். ஸோ 25% ப்ரீமியம்னா, ஸோ 25% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு இந்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ பைபேக் ப்ரைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரூ. 125 பெர் ஷேராக வந்து கொடுத்து வாங்கதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வாஸ் அரௌண்ட் ரூ. 900. ஸோ ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு 25% ப்ரீமியம் வச்சு கொடுக்குறாங்க. பட் இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 17, 2026. அப்போது நீங்கள் மினிமம் ஜூன் 16 அன்றைக்காச்சும் வந்து இந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். சில நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் கூட வந்து ஜூன் 16 அன்றைக்கி நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம பைபேக்கில் இருக்கக்கூடிய மெயின் கேம் என்னென்னா அந்த அக்செப்டன்ஸ் ரேஷியோ. ஸோ இதுதான் வந்து இந்த பைபேக்கோட ஃபேட்டிவே வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ இந்த அக்செப்டன்ஸ் ரேஷியோ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வருமா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு டிசைட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் அக்செப்டன்ஸ் ரேஷியோன்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ஷேர் வந்து பைபேக்கில் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ அக்செப்டன்ஸ் ரேஷியோ ஒரு 30% இருக்குன்னா, அந்த 100 ஷேரில் 30 ஷேர் தான் வந்து பைபேக்கில் அந்த கம்பெனி எடுத்துக்கும். அப்போது மீதி இருக்கிற 70 ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அதனால் பைபேக்கில் இந்த பைபேக் ப்ரைஸ் மட்டும் பார்த்து எக்ஸைட் ஆகக்கூடாது. ஸோ இந்த அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. பைபேக் வந்து கம்ப்ளீட் ஆன பின்னாடி தான் அக்செப்டன்ஸ் ரேஷியோ தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி என்டைட்டில்மெண்ட் ரேஷியோன்னு ஒன்று ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அந்த என்டைட்டில்மெண்ட் ரேஷியோங்கிறது எத்தனை % ஷேர்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நிறுவனம் எல்லா பங்குதாரர்கிட்டருந்து வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்போ நம்மளுக்கு தெரிய வரும்னா, இந்த ரெக்கார்ட் டேட்டில் கம்ப்ளீட் ஆன பின்னாடி என்னைக்கு பைபேக் வருது, பைபேக் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் இந்த என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ வரும். ஸோ அந்த என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 15% இருக்குன்னா, கண்டிப்பாக கேரண்டீடாக வந்து ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருந்து அவங்க அப்ளை பண்ணுறதுலேருந்து 15% ஷேர்ஸ் வந்து அவங்க வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறதான் வந்து அந்த உத்தரவாதம் வந்து தர்றதா அந்த என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ. இப்போது அந்த என்டைட்டில்மெண்ட் ரேஷியோவில் வந்து வரும்போது, இதில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, உங்களோட அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து அந்த 15% அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே 25% அந்த மாதிரி ப்ரீமியம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போது அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்சர்வேட்டிவ் வேஸில் வந்து பார்க்கும்போது அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து 20-35% இருக்கும். பேஸ் கேஸஸில் வந்து 25-50% இருக்கும். ஸோ நல்ல ஒரு அக்செப்டன்ஸ் ரேஷியோ இருக்குன்னா 50-70% வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு 30% தான் வரைக்கும் 30-40% இருக்கலாம்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பைபேக்கில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து அதிகமான % ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ணுவாங்க, அதர் கேட்டகரிஸை விட கம்பேர் பண்ணும்போது. அப்போ நீங்கள் ஸ்மால் இன்வெஸ்டர்னா ₹2,00,000 நீங்கள் இந்த செயின் ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டர் கேட்டகரியில் வருவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து பைபேக் ஆகிறதுக்கான ஷேர்ஸோட பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30% தான் அக்செப்டன்ஸ் ரேஷியோ இருக்குன்னா, நீங்கள் இந்த ₹900 ரேஞ்சில் வந்து இந்த ப்ராஃபிட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து 100 ஷேர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 30 ஷேர் வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அப்போ அதிலிருந்து வரும்போது மீதி இருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இதே ரேஞ்சஸில் ப்ரைஸ் ட்ரேட் ஆனால் உங்களுக்கு ஒரு 7.5% தான் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ என்னதான் வந்து 25% ஹை ப்ரீமியம் கொடுத்தா கூட. பட் இதே கேஸில் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸில் என்ன நடக்கும்னா, அந்த ரெக்கார்ட் டேட் முடிஞ்ச பின்னாடி ப்ரைஸோட செல்லிங் வந்து அதிகமாகும். அதாவது ஷேரோட செல்லிங் வந்து அதிகமாகும். அப்போ வந்து ப்ரைஸ் டவுன் ஆகும். ஸோ அப்போ இந்த ₹900 நீங்கள் வாங்கும்போது ப்ரைஸ் வந்து ₹850 அந்த ரேஞ்சஸ்லாம் வந்து டவுன் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த பைபேக்கில் ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற ஷேர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு இதில் லாஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு ஆவரேஜில் வந்து ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்படி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த பைபேக் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக அமையும். இங்கே இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இங்கே அவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து இதில் செல் பண்ண போகிறது இல்லைன்னா, ஒரு அக்செப்டன்ஸ் ரேஷியோக்கான பெர்சன்டேஜுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த ரெக்கார்ட் டேட் முடிஞ்ச பின்னாடி தான் வரும். ஸோ அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் இந்த பைபேக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது, அதை ட்ரை பண்ணுறனாலும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.